ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் சுந்தர், பொன்னி அந்த ஸ்டோர் ரூம்ல கூட தங்கக்கூடாது. அவளுக்கு தங்க இடமே இருக்கக்கூடாது. அதனால நம்ம குடுக்குற டார்ச்சராலயே அவ இந்த வீட்ட விட்டு சீக்கிரமா வெளிய போயிடணும்னு சொல்லிட்டு செம்மையா பிளான் போட்டு அவங்களோட ஆஃபீஸ்ல இருக்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி பொன்னி தங்கிட்டு இருக்க ஸ்டோர் ரூம்ல போட்டது மட்டும் இல்லாம, இதனால கோவப்பட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்ட சக்தி, சண்முகம், சந்திரசேகர்ன்னு சொல்லிட்டு எல்லாரோட வாயையுமே அடைக்கிற மாதிரி இதத்தான் பொன்னி அங்க இருக்கான்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணல. ஆஃபீஸ்ல இருக்க பொருள காலி பண்ணதா பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கு சப்போர்ட்டிவா ஜெயாவையுமே கூப்பிட, ஜெயாவுமே எப்பவும் போலயே முட்டாள்தனமா, சுந்தர் எப்படிப்பட்ட கேடி, இவ்ளோ பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால, அவங்க பாட்டுக்கு சுந்தர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு சாதகமா பேசுறது மட்டும் இல்லாம, சக்தி இதுக்கப்புறமா பொண்ணு எங்க தங்குவான்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்குமே, இதுக்கு மேல அத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு, அந்த பேச்ச அப்படியே நிறுத்திர்றாங்க. உடனே இத கேட்டுட்டு சக்தியும் ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியோ ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷமா, நமக்கு உதவி பண்றதுக்காக தான் சுந்தர் இது எல்லாத்தையுமே பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கமும் இவங்க எதுக்காக நமக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணணும்? ஏன்னா இவங்க இவ்ளோ நாளா நம்மள பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட சரியா பேசினது கிடையாது. ஆனா இப்போ இந்த பொண்ணு விஷயத்துல எனக்கு உதவி பண்றாங்கன்னா, இவங்க மேல எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கே. ஒருவேள பொன்னி சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான காரணம் இவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, எதுக்கோ இவங்க பக்கமும் நம்மளோட சந்தேகத்த திருப்பணும். ஏன்னா இந்த பொண்ணிய மட்டும் தனியா இத பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. அவ ஒருவேள அப்படியே இத பண்ணியிருந்தாலும், கண்டிப்பா அவளுக்கு உதவி செய்றதுக்காக யாராவது இருந்திருப்பாங்க. அப்படி இல்லையா, பொன்னி சொன்ன மாதிரியே அவ இத பண்ணாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னோட உள் மனசுக்கு அப்படிதான் தோணுது. ஸோ நம்ம அத கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த முடிவும் இந்த வீட்ல எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இப்ப சுந்தர் டைரக்ட்டா பொன்னிய அந்த ரூம்ல தங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்கன்றது நமக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நான் பொன்னிக்காகலாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அசால்ட்டா பொய் சொன்னாங்க. அது அவங்க பொய் சொல்றத உண்மைய சொல்ற மாரி பண்ணாங்களே. ஸோ அவங்க கண்டிப்பா ஏதோ வில்லங்கமான ஆளா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, சுந்தர பத்தி நம்ம கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் சுந்தர், பொன்னி இதுக்கப்புறமா ஸ்டோர் ரூம்லயுமே தங்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது, அங்க கரெக்ட்டா பொன்னி தான் எங்க படுக்கிறது, எங்க உட்காருறதுன்னு கூட தெரியாம பதறி போய் நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட, "என்ன பொன்னி, நீ எங்க உட்காருறதுன்னே தெரியாத மாதிரி இருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு, நீ இந்த வீட்ல நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல நிலைமைய கொண்டு வரப்போறேன். சோ அதுக்காகவே பயந்து நீயே இந்த வீட்ட விட்டு பதறி போய் ஓடப் போற. கண்டிப்பா நீ இதுக்கப்புறமாவும் நீ எந்த தப்பும் பண்ணலன்றத மத்தவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்காக இதே வீட்ல தங்கி உன்னோட அப்பாவியான மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரோட மனசையுமே மாத்திடலாம்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போடுறாத. எனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்ல இருக்கவங்க யாருமே நம்பவும் மாட்டாங்க. அதுக்கும் மேல உன்னால இந்த வீட்ல இதுக்கப்புறமா நிம்மதியா தங்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம நானும் உன்னை இந்த வீட்ல இதே மாதிரி நிம்மதியா வாழ விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்ட பொண்ணையும், எனக்கு ஏற்கனவே நீங்க ஒரு வேளை இத பண்ணியிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இந்த சந்தேகம் இன்னுமே இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட என்ன இந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் தான் தப்பு பண்ணவன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நீங்க பண்ண அத்தனை விஷயத்தையுமே நான் பார்த்தேன். ஸோ அத வச்சு பார்க்கும்போது உங்க மேல ஏற்கனவே என் மேல இப்படி பழி போடுறதுக்கான ஒரு நோக்கம் உங்ககிட்ட இருக்குன்றத சந்தேகப்பட்டேன். ஆனா அது எதுக்காகன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது புரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்ப கூட நீங்க இந்த வீட்ட விட்டு என்ன எவ்வளவு சீக்கிரமா அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர, நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ற கோபம் உங்ககிட்ட இல்லவே இல்ல. ஸோ இத வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு நான் எந்த தப்பு பண்ணாதவன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நீங்க என்ன இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுல இவ்ளோ மும்முரமா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. 1, இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் நீங்களா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க பண்ற கேவலமான வேலை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சு உங்கள மிரட்டிட்டேன். அதனால அந்த உண்மை கூட வெளிய வந்துரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இது எல்லாத்தையுமே பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு 3வது காரணமும் இருக்கு. ஒருவேளை இந்த 2யுமே நீங்களே பண்ணிட்டு, இந்த 2 காரணத்துக்காகவும் தான் என்ன இந்த வீட்ட விட்டு அனுப்பலான்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா சுந்தர பாக்க, உடனே இத கேட்டுட்டு பொன்னி கரெக்ட்டா நம்மள பத்தி கெஸ் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் பொன்னிய பாத்துட்டு இருக்க. அப்போ இத புரிஞ்சுகிட்ட பொன்னியும், அப்பனா நான் சொன்ன 3வது காரணம் தான். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன, அதுக்கான ஆதாரம் மட்டும் தான் எனக்கு அது தேவைப்படுது. அத மட்டும் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு, இந்த குடும்பத்துல இருக்கவங்க அத்தன பேர்கிட்டயும் உங்களோட உண்மையான முகத்தரிய கூடிய சீக்கிரம் கிழிச்சு காட்ட தான் போறேன். ஆனா அதுவரைக்கும் நீங்க நெனைக்கிற மாதிரியே நான் கண்டிப்பா இப்போ இந்த ஸ்டோர் ரூம் இல்ல, எனக்கு தங்க இடம் இல்லன்றதுக்காகலாம் இந்த வீட்ட விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இங்க இடம் இல்லன்னா என்ன, மொட்டை மாடி தான் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போக, அப்போ இந்த மாதிரி பண்ணி தன்னோட திங்ஸ் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போறத பார்த்த சக்தியுமே கூடவே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுன்றதுக்காக அவங்களுமே போய் பக்கத்துல படுக்க, அப்போ இத பார்த்துட்ட பொன்னியும் எப்பவும் போலயே தனக்கு உதவி பண்ணதா சக்தி இத பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்கள மறுபடியுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம, அவங்க அங்க இருந்தா கண்டிப்பா தான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவே, உடனே பொன்னி இந்த இடத்துலயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு பொன்னிக்காக அங்க இருந்து சக்தி கிளம்பி போனது மட்டும் இல்லாம, அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பொன்னி போற கஷ்டம் தானும் அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்க பெட்லலாம் படுக்காம
தரையில படுத்து பொன்னிய பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா கரெக்ட்டா அப்ப பார்த்தா அந்த பக்கமா போன ஜெயாவும் இந்த மாதிரி சக்தி தரையில படுத்து ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஜெயா ரொம்பவே கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க ரூம்க்கு போயிட்டு சந்திரசேகர் கிட்ட சக்தி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு புலம்பமா ஆரம்பிக்க, ஆனா சந்திரசேகரோ ஏற்கனவே பொண்ணு விஷயத்துல ஜெயா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவத்துல இருக்கனால இப்பவுமே அவங்க மேல இருக்க கோவத்தை அவங்க கிட்ட காட்ட, ஆனா ஜெயாவோ மறுபடியுமே முட்டாள்தனமா அவங்கள பத்தி அவங்களோட கோவத்தை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க இப்பவும் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணிய நம்புறீங்கன்னா அந்த பொண்ணு இவ்ளோ சாதாரணமானவளா எனக்கு தெரியல. ஏன்னா அவ எந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசியிருந்தா அவளை பத்தி இவ்ளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க அவளுக்கு ஆதரவா என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணி சந்திரசேகர் கிட்ட பேசி பேசியே வேற ஒரு நாடகத்தை போட்டு அவங்களோட நம்பிக்கையை முழுசா வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மொழியே இல்லாம பேச, உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட புரியாது இல்லன்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சு பாரு பொண்ணு இதுக்கு முன்னாடி நம்மளோட குடும்பத்துல நடந்த பிரச்சனை அப்போ எப்படி எல்லாம் இருந்தா எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நினைச்சு பாரு. அதை நீ நினைச்சு பார்த்தாவே உனக்கு பொண்ணு எவ்வளவு தங்கமானவன்றது புரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல தூங்க போக, உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவோ அவங்க சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தாமல எல்லா தப்பையுமே போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஒவ்வொரு தடவையுமே வெளியே போக தயாரா இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம துயநாதன் விஷயத்துல நம்மளோட குடும்ப மானத்தையும் குறிப்பா அவங்களோட மானத்தையுமே பொன்னி தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாத்துனாங்கன்றதையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொண்ணு அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையோன்னு சொல்லிட்டு கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்க, ஆனா அதை அவங்களால முழுசா ஏத்துக்க முடியாததுனால என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே சிந்தனையில மூழ்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வராததுனால நைட்டு தனியா இருக்கணும்னு நினைச்சனால அவங்க பாட்டுக்கு கிளம்பி மொட்டை மாடிக்கு போக, ஆனா இந்த மாதிரி ஜெயா வந்துட்டு இருக்கிறது தெரியாம மொட்டை மாடியில கொஞ்சம் கூட தூங்க முடியாம அவதிப்பட்டு இருக்க பொண்ணியோ வானத்துல இருக்க நிலாவை பார்த்து அவங்களோட அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த குடும்பம் நான் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அம்மா நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சாலும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே நான் எப்படிப்பட்டவன்றத கொஞ்சம் கூட என்னால புரிய வைக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை என் மேல பழி சுமத்தி இந்த வீட்டை விட்டு போக சொல்லும் போதெல்லாம் மத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா பழியுமே நானே ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு நான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு உடனே நம்பினது மட்டும் இல்லாம என்னை பத்தி மட்டும் இல்லாம உங்களை பத்தியுமே ரொம்பவே மோசமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த குடும்பத்தை எவ்ளோ நேசிக்கிறேன், இவங்க எவ்ளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்றது உனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆனா இங்க இருக்கவங்க யாருக்குமே அது தெரியவே இல்ல. அவங்க என்னமோ நான் இன்னுமே இந்த குடும்பத்தை உனக்காக பழிவாங்க வந்திருக்கேன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர மத்தபடி வேற எதை பத்தியுமே யோசிக்காம என் மனசை ஒவ்வொரு முறையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கேம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் என் கால்லயே விழுந்து இதே வீட்டுல இருன்னு சொல்லி சொன்னாலும் நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேமா. அப்படி மட்டும் நான் இருந்தேன்னா கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம்மா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்னையும் உன்னையும் நம்பாத இந்த குடும்பத்துல இதுக்கப்புறமாவும் நான் எந்த ஒரு சம்மந்தத்தையும் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல நான் இவ்ளோ நாளா யார முழுசா நம்பி அன்பு வச்சிருந்தனோ அவங்களே ஒருவேளை நான் இதை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்தி பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணி தனியா வானத்துல நிலாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்ட ஜெயாவுமே பொன்னி கண் கலங்கி அழுகிறத பார்த்த உடனேயே அவங்களோட கண்ணும் கலங்க ஆரம்பிக்குது. ஆனா அதை கொஞ்ச நேரத்திலேயே சுதாரிச்சுட்டு உடனடியே அவங்களோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம, அதாவது அவங்க அங்க வந்தது பொன்னிக்கே தெரியாத மாதிரி உடனடியா சத்தமே இல்லாம கீழே இறங்கி வந்தது மட்டும் இல்லாம ரூம்ல படுத்துக்கிட்டே இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப சந்திரசேகர் சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கும் மேல பொண்ணு யாருமே இல்லைனாலும் அவங்களோட அம்மா கிட்ட உருக்கமா அவங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அப்பனா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போலயே, எனக்கு என்னமோ பொண்ணு மேல இப்போ எந்த தப்பு இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அவ பேசினதுல உண்மை இருக்குன்னு அவளோட கண்ணை பார்த்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்பனா நிஜமாவே நம்ம இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி முட்டாள்தனமா கண்மூடித்தனமா பொண்ணிய நம்பாம இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணிட்டு இருக்கோமா? அப்பனா அது மட்டும் உண்மையா இருந்தா நான் இப்போ எதையுமே யோசிக்காம இந்த மாதிரி பொண்ணு மேல இவ்ளோ கோபத்தை காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கும் போது எனக்கு இப்பவே பயமா இருக்கே. அது மட்டும் இல்லாம நம்மளே நம்மளோட பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி என்ன பண்றதுனே தெரியாம இருக்க. ஆனா அந்த பக்கமும் இந்த மாதிரி பொண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கூட தெரியாதனால இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெயா அத்தை தான். அவங்க என்ன இன்னுமே நம்பாததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. அவங்க மட்டும் ஒருவேளை என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அதனால இதுக்கப்புறமாவும் நான் ஜெயாத்தான்னு சொல்லிட்டு அவங்கள தலையில தூக்கி வைக்க போறதில்ல. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களுக்கும் சேர்த்துமே பதிலடியா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் வெறுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் பொண்ணுக்கு இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட காரணமா இருக்கிறது சுந்தரதான்றது நல்லா தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரத்தை சேகரிக்கிறத பத்தி யோசிச்சாலும் தன்னை நம்பாத இந்த குடும்பத்துக்கு தானும் சரியா
சரியான பதிலடி குடுக்கணும்னு சொல்லிட்டு அதிரடியா முடிவெடுத்திருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இப்பதான் பொன்னி பேசினது எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம கேட்டுட்டு வந்த ஜெயாவோ, இந்த மாதிரி பொன்னி மேல தப்பு இருக்க வாய்ப்பில்லையோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, ஒருவேளை அவங்களோட லைஃப்ல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு சிந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? பொன்னியும், ஜெயாவும் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க? அதனால கதைக்களத்துல என்னென்ன மாறுதல்கள்லாம் வரப்போது? அது மட்டும் இல்லாம எப்பவும் போலயே இவங்க 2 பேரும் பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்க சக்தி என்னென்னலாம் கஷ்டத்த அனுபவிக்க போறாங்க? அவங்க பொன்னியோட அன்ப கூடிய சீக்கிரம் பெறுவாங்களா? அப்படி இல்லன்னா, பொன்னி எப்படி அவங்களோட குடும்பத்த இப்ப வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி சக்தியுமே வெறுக்க ஆரம்பிப்பாங்களா? அதனால சக்தி ஏதாவது பாதிக்கப்படுவாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.